தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் வசனம் 5. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கூடையும் மாப்பிசைகிற எங்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு உண்மை ஆண்டவரே தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு போஷிக்கிற தேவன் அப்பா. ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பட்டினியாய் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் போஷித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கூடாரங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா ஒரு நாளும் ஆகாரத்திலே குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் எலியாவை கர்த்தர் போஷித்தது போல ஆண்டவரே இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் போஷிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒருவேளை மற்றவர்களிடத்துல உதவி வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கூடாரங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆகாரத்திலே தாழ்ச்சி உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, திருப்தியாய் உம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்டு ஆண்டவரே தங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனை துதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.